Hello everyone, so welcome to Vidanta channel. பசங்களா நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு செலிப்ரேஷன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இது நம்மளோட வேதாந்துல இப்போ நடந்த நீட்ல ரிசல்ட்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரேங்க்டு ஆல் இந்தியா லெவல் 10th ரேங்க்லாம் எடுத்திருக்காங்க. சரியாடாமா? ஸோ இந்த மாதிரி ஜேஇ அட்வான்ஸ்ல இருக்கட்டும், ஜேஇ மெயின் அண்ட் முக்கியமான விஷயம் 10th சிபிஎஸ்சி அண்ட் 12th சிபிஎஸ்சியில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எடுத்தவங்கள எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒலிம்பியாட்ஸ்ல இது வரைக்கும் கண்டினியூஸாக 3 இயர்ஸ் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஎஸ்ஐ இன்ஸ்டியூட்ல யாரெல்லாம் அட்மிஷன் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி என்ரோல்மெண்ட்ல நம்ம இந்த வருஷமும் வரணும். ஸோ நம்மளோட 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் அதில் பப்ளிக் அச்சீவ் பண்ணுறதா நம்மளோட முதல் கோல். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட முதல் கோல் அதுவே தானே. ஸோ அதுக்காக தான். ஸோ ப்ளீஸ் பசங்களா, யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸாம் வாட் எவர், அது யூடியூபாக இருக்கட்டும், எந்த ஒரு டியூஷன் சென்டராக இருக்கட்டும், யூ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸாம்ஸ். சரிங்களா? ஸோ நம்மளோட வேதாந்தோல ஏதாவது வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராமில் நீங்களும் ஜாயின் பண்ணாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த IVST 2026ங்கிறது ஜேஇ நீட் யாரெல்லாம் எழுத போகிறீங்களோ நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் எழுதி பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த தீமினல் ஆன்லைன் கிளாஸஸில் நம்மளது 7 to 9 போக போகுது. அண்ட் யூ ஹவ் கோயிங் டு பி ஹாவ் ரெகுலர் கிளாஸஸ் ஃப்ரம் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். ஈவன் சொல்ல போனால் சண்டேஸ் கூட நிறைய நாள் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ 12th இந்த ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் அண்ட் 11th இந்த ஃப்ரீ ஸ்ட்ரக்சர். யாராவது இன்னும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். சரியாடாமா? ஸோ நீட் ஆர் நீட் ஜேஇக்கு ஏதாவது ஆஃப்லைன் சென்டர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தீஸ் ஆர் தி வாட் இஸ் தி சென்டர்ஸ் நேம் அண்ட் யூ கேன் கான்டாக்ட் இட். ஸோ பசங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூ ஆல் நோ we are going to see third chapter ஒன் ஷார்ட். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இருக்க ஒவ்வொரு சமயம் மேனுவலாக பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள். இட் வில் கிவ் அ ட்ரெமாண்டஸ் சேஞ்ச். இது நம்ம 12th மிகப்பெரிய ஒரு பேசிக்காக நிச்சயமாக இருக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு நீ கேட்டுட்டு கூட ட்ரிக்னோமெட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் அ ட்ராமா? சாப்டர் 6ஓட ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ். இது இல்லாத ஒரு 5 மார்க் பேஜ் நம்ம பார்க்க முடியாது. வெக்டார் மெத்தட் வச்சு இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இது ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸிடாப்பா. இதுக்கான ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி 2 ஆங்கிளை டினோட் பண்ணணும். 2 பேர்த்த மைனஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரே இடத்துல இருக்கும். மைனஸ்ன்றனால 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? திக்னஸை கொஞ்சம் பெருசாகவே வச்சுப்போம், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. ஓகேவாடாமா? ஸோ நான் ரெண்டுமே ஐம் ஃப்ரேமிங் லைக் திஸ் இஸ் மை ஆல்ஃபா. ஓகேங்களா? அதே அளவை நான் இப்படி ஒன்று எடுத்துக்கிறேன். ஏன்னா மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கம்மியாக தானே வரும். ரைட்டாடாமா? ஸோ சி திஸ் ஒயிட், ஐம் ரைட்டிங் ஒயிட் வித் திஸ் ஒன். இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது சம் ஏ பாயிண்ட், இது சம் பி பாயிண்ட். சரிங்களா? இப்போ இதை நம்ம எடுத்துக்கிட்டதுனால நான் என்னென்ன எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓஏ வெக்டார். ஓகேங்களா? ஓஏ வெக்டாரை நான் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். அதோட மாடுலஸ் வேல்யூ ஏ. அதாவது இது ஏ, இது பி. கரெக்ட்? அதே மாதிரி ஓபி வெக்டாருக்கு தேவைப்படுறத பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஏன் பி ஆர் யூனிட் வெக்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A and B are unit vector. Unit vector na என்னடாமா? Unit vector which indicates mod A mod B அதோட வேல்யூ 1. இப்போ தான் நம்ம எடுத்துக்கிறோம். இனிமேல் தான் அந்த கதையெல்லாம். OA வெக்டார்னா A வெக்டார், OB வெக்டார்னா B வெக்டார். சரியா? இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி என்னமோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான். ஃபஸ்ட்டு நான் அந்த பியை டெலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஏயை கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பிக்கு சிமிலர்லின்னு போட்டு அதே வேலையை செய்கிறேன். சரியாடாமா? இப்போ ஏக்கு என்ன பண்ணுறேன்னா சும்மா இல்லாமல் அப்படியெல்லாம் எழுத முடியாது. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ராயிங் ஒன் ஸ்ட்ரெயிட்டான லைனை ட்ரா பண்ணுறேன் இந்த மாதிரி. சரிங்களா? பர்பெண்டிகுலர் லைன். ஸோ வெக்டார் அல்ஜிப்ரா இந்த லைனை நான் எல்லுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இது ஓ. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓலேருந்து ஏக்கு போகலாம், இல்லைன்னா ஓலேருந்து எல் போய் எல்லேருந்து ஏ போகலாம். ஓகேவா? இந்த கதையை நான் இங்கே எழுதுகிறேன். எப்படி எழுதுறேன்? ஸ்ட்ரெயிட்டாக நான் ஓலேருந்து ஏக்கு போகலாம், இல்லைன்னா ஓலேருந்து எல் போய் எல்லிருந்து ஏக்கு போகணும். ரைட்? இப்போ இந்த ஓஎலோட லென்த்தை நீங்கள் சொல்லணும். சரியா? ஓஎலோட லென்த் நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம், இதோட மாடுலஸ் வேல்யூ இந்த ஏங்கிறது சம் பாயிண்ட்ராமா.
ஏங்கிறது ஒரு பாயிண்ட். இதோட மாடுலஸ் வேல்யூ 1 அண்ட் ஆங்கிள் வந்து தீட்டா. மாடுலஸ் 1 ஆங்கிள் தீட்டா. இதை நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே படிச்சிருக்கீங்க. அது யாருக்கு ஈக்குவல்? அப்போ இது வந்து காஸ் ஆல்ஃபா கம்மா சைன் ஆல்ஃபாக்கு ஈக்குவல். இப்படி தான் உங்களோட கோஆர்டினேட்டே இருக்கும். ஏன்னா மாடுலஸ் வேல்யூ எதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஆர்என் தீட்டா வச்சு பாயிண்ட்டாக நம்மளால் எழுத முடியும். ஸோ திஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்லீப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபாவும் இந்த ஸ்டாண்டிங் டிஸ்டன்ஸ் வந்து சைன் ஆல்ஃபாக்கு ஈக்குவல். டிஸ்டன்ஸ் தான் கரெக்டாக. நம்ம டிஸ்டன்ஸ் கூட வெக்டாராக எழுதணும். ஸோ இது என்னது? இது வந்து நம்மளோட எக்ஸ் கோஆர்டினேட். எக்ஸ் கோஆர்டினேட்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டை ஐ வச்சு சொல்லுவோம், ஒய் கோஆர்டினேட்டை ஜே வச்சு சொல்லுவோம். திஸ் இஸ் ஏ வெக்டார். புரிஞ்சுதாடாமா? எஸ். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? இந்த கதை புரிஞ்சிச்சுன்னா அப்படியே டிட்டோ அப்ளை ஃபார் எம். அப்படியே டிட்டோ அப்ளை ஃபார் எம். பிக்கு இது பி அண்ட் திஸ் இஸ் எம். இதுவும் இங்கே தான் இருக்குது, ஆனால் இதோட ஆங்கிள் பீட்டா. அப்போ இது யாருக்கு ஈக்குவல்? காஸ் பீட்டா கம்மா சைன் பீட்டா. சரியாடாம்மா? அதை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். நீங்கள் சில விஷயத்தை இங்கே எழுதிக்கலாம். ஹவு குட் யூ ரைட்? லைக் ஓஎல் வெக்டார்னா யார்? காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார். அண்ட் எல்ஏ வெக்டார்னா யார்? சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ ஏ வெக்டார் இஸ் equal to cos alpha I plus sin alpha j க்கு equal. Similarly you can do this one. நான் OB ஸ்ட்ரைட்டாக போகலாம், இல்லைனா O to M போய் M to B போவேன். கரெக்டா? ஸோ OM வெக்டாருங்கிறது நத்திங் பட் cos பீட்டா j I வெக்டார் அண்ட் MB வெக்டாருங்கிறது நத்திங் பட் sin பீட்டா j வெக்டார். ஓகேவாடாமா? அப்போ B வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? cos b வெக்டார் I plus sin b பீட்டா வெக்டார் j. அவ்வளோதான்டா பசங்களா. இந்த கதை புரிஞ்சிச்சுல? டயக்ராமுக்கு ஒரு மார்க், இது வரைக்கும் எழுதுனது எல்லாத்துக்கும் ஒரு மார்க். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்கப்புறம் தேவையான வேலைகளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏ அண்ட் பியை தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சாச்சு. நான் இங்கே கீழே எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மேலே என்ன பண்ணணும்? காஸ் அப்ளை பண்ணணும். காஸ்னா டாட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ காஸ் மீன்ஸ் இட் இஸ் டாட் ப்ராடக்ட். ஸோ ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட். இது யாருக்கு ஈக்குவல்? இது வந்து பார்த்தீங்கன்னா mod A mod B cos of angle between A and B. A வெக்டாருக்கும் B வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். புரியுதாடாமா? லைக் க்ரீன் லைன். ஓகேவா? இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு நீங்கள் சொல்லணும். ஃபுல்லாக ஆல்ஃபா, இது வரைக்கும் பீட்டா. அப்போ இது எவ்வளோ? இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு ஈக்குவல். சரிங்களா? அப்போ அதை தான் நீங்கள் இங்கே எழுதுவீங்க. இட் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. ஸோ இது காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது நம்பர் 1 ஈக்குவேஷன். அடுத்தது இவங்க ஸ்ட்ரெயிட் அதே டாட் ப்ராடக்ட் தான். டாட் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவீங்க? ஐ கோஃபிஷியண்ட்டை, இங்கே இருக்க ஐ கோஃபிஷியன்ட், இங்கே இருக்க ஐ கோஃபிஷியண்ட்டை மல்டிபிள் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே இருக்க கோஃபிஷியன்ட், இங்கே இருக்க கோஃபிஷியண்ட்டை மல்டிபிள் பண்ணும். கோஃபிஷியனை மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். அவ்வளோதான்டா பசங்களா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் 1 and 2. ஃப்ரம் 1 and 2 they are equal. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேங்களா? ஸோ பசங்களா, இதே டயக்ராமுக்கு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்னன்றதை கண்டுபிடிங்க. சைனுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு பண்ணிட்டீங்களோ இப்போ இந்த செகண்டே பண்ணி முடிச்சிட்டேன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ உங்கள் லைக்ஸை வச்சு தான் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க அப்படின்றத நான் கெஸ் பண்ணுவேன். ஸோ பை பை எவ்ரிவன்.